மேரி கல்லூரியில் ஹோம் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் நான் அசோசியேட் ப்ரொஃபஸராக இருக்கேன். எங்கள் டிபார்ட்மெண்ட்டில் நரிஷ் அண்ட் ஃப்ளரிஷ் அப்படின்ற ஒரு மேகசின் நாங்கள் ரன் பண்ணிகிட்ருக்கோம். இதில் இந்த மாதத்தை, அதாவது இந்த மே ஜூனில் உள்ள அந்த இஷ்யூவில் உங்களுடைய மோட்டிவேஷ்னல் இன்டர்வியூ வரணுன்றது எங்களுடைய ஆசை. எங்களுடைய ஷார்ட் நோட்டீஸில் நீங்கள் அக்செப்ட் பண்ணிட்டீங்க. அதே உங்களுக்கு ராணி மேரி கல்லூரியின் சார்பாக உங்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். அதாவது பியாண்ட் சைட் we can achieve something, we can utilize our potentials. அப்படின்றதுக்கு நீங்கள் ஒரு எடுத்துக்காட்டு. அதாவது உங்களுடைய ரோல் மாடல் எங்களுடைய விஷுவலி சேலஞ்ச் சில்ட்ரனுக்கு ஒரு பெரிய ஒரு வழிகாட்டியாக இருக்குன்றதுனால தான் உங்ககிட்ட பர்சனல் இன்டர்வியூக்காக நான் வந்திருக்கேன். ஓகே மேடம், நீங்கள் உங்களை குறித்து நீங்கள் சொல்லுங்கள் மேடம். எப்படி நீங்கள் சைல்ட்ஹுட்டில், அதுக்கப்புறம் உங்களுடைய வாலிப பிராயத்தில், அதுக்கப்புறம் உங்களோட கேரியரில் எப்படி உங்களால் அச்சீவ் பண்ண முடிஞ்சது, அதுக்கு உங்ககிட்ட இருந்த உந்துதல் என்ன, இல்லை உங்களுக்கு அவ்வளோ சப்போர்ட் கிடைச்சதா, இதெல்லாம் நீங்கள் ஷேர் பண்ணிங்கன்னாக்கா டெஃபினட்டாக எங்கள் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரொம்ப நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். முதற்கண் ராணிமேரி கல்லூரியை சார்ந்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். ரொம்ப சந்தோஷம். இந்த ஒரு அதாவது பியாண்ட் த சைட் என்ன வேணால் அச்சீவ் பண்ணலாம். பிகாஸ் எல்லாமே பார்த்து தான் நம்ம தெரிஞ்சுக்கணுங்கிற அவசியம் இல்லை. ஒரு நல்ல இசையை காதால் கேட்டாலும் சந்தோஷப்படுறோம். ஒரு நல்ல மலர்னுடைய மனத்தை முகர்ந்தாலும் சந்தோஷப்படுறோம். நாவினால ஒரு ஸ்வீட் நல்லா டேஸ்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு என்ஜாய் பண்ணுறோம். அதே மாதிரி தொட்டு உணர்றதால ஒரு தாயார் ஒரு குழந்தையை தூக்கரிச்சு அந்த உணர்வு அது தட் பியாண்ட் த எக்ஸ்பிளனேஷன். ஒரு குழந்தையை தொட்டு தூக்கரிச்சு அந்த தாயாருக்கு ஏற்படக்கூடிய மகிழ்ச்சி நம்ம வர்ணனை பண்ண அது எப்படி இருக்கும்னு சொல்லுவோம் அப்படின்னா அது சொல்ல முடியாது. அதனால் எல்லாத்துக்குமே பார்வையினால தான் நம்ம தெரிஞ்சுக்க முடியுங்கிறது ஒரு என்னை பொறுத்த வரைக்கும் அது கரெக்டு தான். பட் ஓரளவுக்கு பார்வை இல்லாமலும் நிறைய விஷயங்களை உலகத்தில் தெரிஞ்சுக்கலாம். எனக்கு உந்துதல் அப்படின்னு சொன்னா இசைக்கு என்னுடைய முதல் குரு எங்கள் அம்மா ரொம்ப நல்லா பாடுவாங்க. ஆல் இண்டியா ரேடியோ திருச்சியில் ஆர்டிஸ்டாக பாடிட்டு இருந்தாங்க. நான் தேர்ட் சைல்டு. எனக்கு 2 பிரதர்ஸ் இருக்காங்க. 2 பிரதர்ஸ் இருக்கா. அவெல்லாம் நார்மல் அப்படின்னா 3 வயசில் எனக்கு சங்கீதம் கற்றுக் கொடுக்க ஆரம்பித்தா. when I was just 5 years and 2 months old, she passed away. கேன்சர் புற்றுநோயால் இறந்துட்டாங்க. அப்புறம் அப்பா செகண்ட் மேரேஜ் பண்ணிட்டு 8 வயசில் அவர் எங்ககிட்ட இருந்து பிரிஞ்சு வெளிநாட்டில் இருந்தார். ஸோ எனக்கு என்னென்னா அப்பா அம்மாவோட பொழுது, அப்பா அம்மாவோடைய அன்புன்னா எனக்கு இது வரைக்கும் நான் உணர்ந்தது கிடையாது. அதாவது ஒரு 2 மைனஸ் சேர்ந்துச்சு ஒரு ப்ளஸ்ன்னு நம்ம சொல்லுவாங்க. அந்த மாதிரி எனக்கு அது நெகட்டிவ் அப்படிங்கிறது அதுலேருந்து வந்ததால் மேபி எனக்கு நம்ம அந்த மாதிரி தனித்து இருக்கணும், நம்ம காலில் நம்ம நிற்கணும், இன்னொருத்தரை எதிர்பார்க்க கூடாதுங்கிற உணர்வு மேபி கடவுளால் அது கொடுக்கப்பட்டது. அப்படி தான் நான் எடுத்துப்பேன். அஃப்கோர்ஸ் சின்ன வயசில் ரொம்ப வருத்தப்பட்டது உண்டு தான். இது நமக்கு இந்த உலகத்தை பார்க்குறோம். அதுக்கப்புறம் சரி இதே யோசிச்சுட்டு உட்காந்துட்டு இருக்கிறத விட இட்ஸ் பெட்டர் டு டேக் another decision அப்படின்ட்டு 11 வயசுலேருந்து கான்சர்ட்ஸ் பாட ஆரம்பித்தேன். 13 வயசில் எங்கள் கலாட்சேத்திரம் ஜாயின் பண்ணேன். அங்கே டிப்ளமா அண்ட் பிஜி டிப்ளமா பண்ணேன். அப்புறம் இது ஓப்பன் யூனிவர்சிட்டியில் மெட்ராஸ் யூனிவர்சிட்டி பிஏ ஹிஸ்ட்ரி முடித்தேன். மதர் தெரேசா எம்ஏ மாஸ்டர்ஸ் முடிச்சுட்டு 2002 டாக்டரேட் ரெஜிஸ்டர் பண்ணேன். 2007 டாக்டர் பிரமிளா குருமூர்த்தி தான் என்னோட கைடு. ஸோ 2007 டாக்டரேட் முடித்தேன். அண்ட் 2012 அண்ட் 13 to 15 போஸ்ட் டாக்டரேட் முடித்தேன். இதுதான் என்னுடைய எஜுகேஷ்னல் கரியர். 1988லேருந்து டில் டேட் ஆல் இண்டியா ரேடியோவில் இன்ஸ்ட்ருமெண்டலிஸ்டாக ஒர்க் பண்ணேன். ஸோ இவ்வளோ படிப்புகளை படிக்கிறதுக்கு அதாவது உங்களுக்குள்ளே இருந்த அந்த செல்ஃப் மோட்டிவேஷன் ஒரு ரீசனாக இருக்குன்றீங்க நீங்கள். இல்லை அந்த சூழல் அப்படி இருந்ததுனால நம்ம இதில் நீந்தி வரணும் அப்படிங்கிற ஒரு உத்வேகம் உங்களுக்குள்ளே இருந்ததா? ஆமாம். ஏன்னா இப்போ நான் எந்த பர்சனுக்குமே கடவுள் ஒரு திறமைங்கிறது ஒன்று வச்சுருப்பாங்க.
அதை திறமையை வந்து நம்ம கண்டுபிடிச்சு அதை வெளிக்கொண்டு வர்றது தான் வந்து முதல் கடமை வந்து அது வந்து பேரண்ட்ஸை சாரும். அதுக்கப்புறம் உங்களை மாதிரி உயர்ந்த நிலை இருக்கக்கூடிய ஆசிரியர்களை சாரும். அது வந்து ரொம்ப ஒரு சில பேர் தான் அதுக்கு வந்து அந்த டெடிகேட் பண்ணி பண்ணுறதுக்கு முனைகிறா. நிறைய பேருக்கு நம்ம விஷுவலி சேலஞ்சோ இல்லை வேறு ஏதாவது ஒரு உடல் மாற்றுத்திறனாளியாக இருந்தால் கூட எந்த தாய்க்குமே வந்து குழந்தைக்கு அடிபடும் அப்படிங்கிறத பயப்படுவான். ஐயோ போகாத இங்கே போகாத அந்த மாதிரி இல்லாமல் மாற்றுத்திறனாளிங்கிறது இன்னும் கூட ஒரு பங்கு தைரியம் அதிகமாக இருக்குங்கிற கான்ஃபிடென்ஸோட குழந்தைகளை வந்து அவளை ட்ரெயின் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு பேரண்ட்ஸ் அதை அக்செப்ட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் வந்து அவள் தே ஷுட் நோ ஹவு டு ட்ரெயின் த சைல்ட் டு பிகம் அன் கிரேட் பர்சன். ஸோ இதில் நீங்கள் என்னென்ன சேலஞ்சஸ்லாம் ஃபேஸ் பண்ணீங்க? நீங்கள் உங்கள் கேரியராக இருக்கட்டும், இல்லைன்னா பத்மஸ்ரீ அவார்டி நீங்கள் நம்ம அப்துல் கலாம் ஐயா கிட்ட நீங்கள் வாங்கியிருக்கீங்க. நான் அந்த ஃபோட்டோலாம் நான் பார்த்துருக்கேன். டெஃபினட்டாக அதை வந்து எங்கள் மேகசினில் நாங்கள் ஷேர் பண்ணுவோம். ஸோ இவ்வளோ பெரிய ஒரு உயர்ந்த ஒரு அவார்டை வாங்கிறதுக்கு என்ன காரணமாக இருந்தது? என்ன காரணமாக இருந்ததுங்கிறத விட எப்படி இந்த நிகழ்வு நடந்தது அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். 2005 வந்து மினிஸ்டர் சோஷியல் ஜஸ்டிஸ் அண்ட் எம்பவர்மெண்ட் வந்து ரோல் மாடலுங்கிற அவார்டுக்கு வந்து என்னை சூஸ் பண்ணியிருந்தேன். 2005 டிசம்பர் 3 அன்னைக்கு நான் ஐ வாஸ் இன் 6th row. ஏன்னா ஃபஸ்ட்டு ஃப்ரண்ட் சைடில் வந்து வீல் சேர் யூசர்ஸ் எடுத்துருவான். நாங்கள் நடந்து போக முடியுங்கிறதால எடுத்துருவோம். ப்ளஸ் எங்களோட வர கெஸ்ட் வந்து பின்னாடி கேலரியில் தான் இருப்பான். இங்கே ரிலே ரேஸ் மாதிரி அந்த உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ப்ரோட்டோகால் வந்து பிரசிடென்ட்டுக்கு எப்படி போகணும் எப்படி வரணுங்கிறது கூட வந்து இது வச்சுருந்துருப்பா. அதை ரிஹர்ஸ் பண்ணி எல்லாம் பண்ணி. அப்போது நான் அவார்டு வாங்குறச்சு என்னை நிறுத்தி கலாம் சார் எதிர மகான்பாவை தெரியுமா? தெரியுமே. ஒரு 2 லைன் பாடுவோம். பாடிட்டு அவார்டு அவரும் சேர்ந்து பாடிட்டு அவார்டு வாங்கின்னு வந்துட்டேன். எல்லாம் முடிச்சுட்டு நேஷ்னல் ஆந்தம் கொடுத்த உடனே ஸ்டேஜ்லேருந்து காயத்ரி சங்கரன் அப்படின்னு ஒரு குரல் இதுலேருந்து கூப்பிட்டதும் இவா 6th rowலேருந்து நான் போகிறதுக்கே ஒரு 5 minutes ஆச்சு. அப்புறம் கேட்டார், எத்தனை நாள் இருக்கு இதில் வெளியே? நீங்கள் எப்போ சொல்கிறதோ நான் வரேன். அடுத்த நாள் வந்து மத்தியானம் 3 o'clock அப்பாயின்மெண்ட் கொடுத்துருந்தேன். கூப்பிட்டு ஃபஸ்ட்டு வந்து அந்த எந்திர மகானுபாவோட அந்த சாங் வந்து ஃபுல்லாக பாடுவோம். அது வந்து த சாங் டேக்ஸ் about 12 minutes. அவர் ஃபுல்லாக படிக்க ஒரு வேர்டு கூட அவர் விட்ட இல்லை. அதுக்கப்புறம் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் எங்களோட டிஸ்கஷன் வந்து உன்னோட தீசிஸ் வந்து அனலிட்டிக்கலாக இல்லை ஹிஸ்டாரிக்கலாக அனலிட்டிக்கலாக நீ எப்படி ப்ரூவ் பண்ணுற, அதில் என்னென்ன மாதிரியான ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்ணுற. அப்போ தான் நான் சொன்னேன் இந்த மாதிரி பிரெய்லியில் வந்து மியூசிக் சம்மந்தப்பட்ட மேக்சின்ஸோ மியூசிக் சம்மந்தப்பட்ட புக்ஸோ கிடையாது. ஸோ நான் ரொம்ப சப்போர்ட் பண்ணுறேன். நான் வந்து தீசிஸ் சப்மிட் பண்ணுறதுக்கே ஜாப்ஸ் அக்சசிபிலிட்டி வித் ஸ்பீச்சுங்கிற அந்த சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி தான் பண்ணேன். அண்ட் அலைன்மெண்ட் யாராவது பண்ணி கொடுப்பா. இதில் வந்து இந்த டிஃபிகல்ட்டிஸ் எல்லாம் வந்து நிறைய பேர் ஃபேஸ் பண்ணுறா அப்படின்னா அவர் சரி அப்படி ஓகே அப்படின்னு விட்டுட்டார். அதுக்கப்புறம் நான் லண்டன் கிளம்பி போயிட்டேன் ஒரு டீச்சிங் அசைன்மெண்ட்க்கு. அப்புறம் நைட்டு ஒரு 12 மணிக்கு விசிலன்ஸு இதெல்லாம் ஐடி எல்லாம் வந்து அதாவது ஹஸ்பண்ட் தான் ஒரு வீட்டில் இருந்திருக்கேன். என்ன அப்படி என்னென்ன ஒரு குட் பர்பஸ் நீங்கள் எல்லாம் போய் கொடுங்க அப்படின்னு வித்தின் 24 hours அவரே சூஸ் பண்ணி திருப்பி பத்மஸ்ரீக்கு அவரே ரெக்கமெண்ட் பண்ணி அவர் கையால் தான் வாங்கினேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதாவது நீங்கள் வாங்கினது அதாவது நாட் ஒன்லி ஆஸ் அ ஃப்ரெண்ட் எங்கள் எல்லாருக்குமே ஈவன் எங்கள் கல்லூரியில் உள்ள எல்லாருக்குமே ஒரு சந்தோஷமான செய்தியாக இருக்குது. இது வந்து எங்களுடைய மாற்றுத்திறனாளிகள் பார்வை குறைந்த எங்களுடைய மாணவிகளுக்கு நிச்சயம் ஒரு உற்சாகமாக இருக்கும். இப்போ எங்கள் ஸ்டூடெண்ட்ஸுக்கு நீங்கள் என்ன அட்வைஸ் பண்ணுறீங்க? அவங்க எப்படி இருந்தால் உங்களை மாதிரி நிறைய பெரிய பதவிகளையும் இதே போல் நிறைய அவார்ட்லேருந்து எல்லாம் அச்சீவ் பண்ணலாம் அப்படின்றதுக்கு உங்கள் வாயால் நீங்கள் சொன்னீங்கன்னா நிச்சயம் அது பயனுள்ளதாக இருக்கும். ஃபஸ்ட்டு அதாவது நமக்கு எந்த விஷயத்துக்குமே நமக்கு முடியாது அப்படிங்கிறது வந்து முடியாதுங்கிற அந்த பாயிண்ட்டுக்கு போகாமல் ஏன் முடியாதுன்னு கேட்கலாம். என்கிட்ட அது ஒரு ப்ளஸ்ஸோ மைனஸோ எனக்கு தெரியாது. ஒரு விஷயம் முடியாதுன்னு ஏன் முடியாது அப்படி ஃபஸ்ட்டு வந்து ஐ வாஸ் த ஃபர்ஸ்ட் பர்சன் டு விசிட் மவுண்ட் கைலாஷ். அப்போ எல்லாருமே சொன்னோம் மவுண்ட் கைலாஷ் வந்து 19,500 feet இருக்கும், அந்த ஆக்சிஜன் கிடைக்காது, அந்த பிரச்சனை இருக்கும், போக முடியாது. ஏன் முடியாது? ஃபஸ்ட்டு வந்து நம்ம தைரியமாக வந்து வேர்ல்டில்
மிக்ஸ் பண்ண கற்றுக்கணும். அண்ட் பேரண்ட்ஸும் அதுக்கு ஊக்குவிக்கணும், ஆசிரியர்களும் ஊக்குவிக்கணும். அண்ட் இன்னொரு சின்ன ஒரு அது இஷ்யூன்னு நான் சொல்ல மாட்டேன், பட் நிறையா டிஃப்ரெண்ட் ஏபிள் எஸ்பெஷலி விஷுவலி சேலஞ்ச் பீப்புள் கிட்ட இருக்கிற ஒரு சின்ன ஒரு இது என்னென்னா, அவளுக்குள்ளேயே ஒரு சர்க்கிள் ஃபார்ம் பண்ணிக்கிறான். அவள் அந்த குரூப்புக்குள்ளேயே சர்க்கிள் ஃபார்ம் பண்ணிக்கிறது. அண்ட் அவளுக்குள்ளேயே அந்த விஷயங்களை ஷேர் பண்ணுறத விட்டுட்டு ஒரு வேர்ல்டு அவுட்லுக் இருந்ததுன்னா பெட்டராக இருக்கும். அதனால தான் நான் சொல்கிறேன், நிறைய சைட்டட் பீப்புளோடு நீங்கள் பண்ணுங்க. பிகாஸ் இப்போ நான் if I come with you for some place, நீங்கள் சொல்ல வேண்டியது பியூட்டிஃபுல்லாக இருக்குது, இந்த ஃப்ளவர் இந்த கலரில் இருக்குது, இந்த இது வந்து இந்த நீர்வீழ்ச்சி வந்து இப்படி அந்த தண்ணி விழுது அவ்வளோ அழகாக இருக்குது அப்படிங்கிறத அதை க்ரியேட்டிவாக இமேஜின் பண்ணி பார்க்குறத நம்மளே என்ஜாய் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நார்மல் பர்சன்ஸோட வந்து அந்த மிக்ஸ் பண்ணி வரப்போ வந்து நிறைய விஷயங்கள் உங்ககிட்டேருந்து நாங்கள் தெரிஞ்சுக்கிறோம். அது ரொம்ப இம்பார்ட்டண்ட். அப்போ வந்து இந்த சொசைட்டியில் நம்ம எல்லாரோடையும் சேர்ந்து வாழ்கிறதுக்கு ஹெல்ப்ஸ் ஆகும். அந்த சர்க்கிள்குள்ளேயே ஃபார்ம் பண்ணி பண்ணுறச்ச பிரச்சனை எங்கே வரும்னா, அதே டிஃபிகல்ட் உள்ள இன்னொரு பர்சன் கிட்ட நம்ம வந்து பேசுறச்சு அவளும் அதை தான் சொல்லுவாள். ஒரு நார்மலாக ஒரு கொஞ்சம் உடம்பு சரியில்லை அப்படின்னு, அம்மாப்பா எனக்கு தலை வலிக்கிறது, எனக்கு உனக்கு வயிற்று அந்த மாதிரி தான் சொல்லுவாள். அந்த மாதிரி இல்லாமல் ஒரு நல்ல எந்துவாக இருக்கக்கூடிய பர்சன் கிட்ட நம்ம பேசணும்னா, நமக்கு இருக்கிற உடம்புல இருக்கிற ஒரு எப்படி டிசீஸ் போகிறதோ அதே மாதிரி இது வந்து ஒரு மைண்ட் பிளாக் தான். அந்த மைண்ட் பிளாக்கை வந்து வெளியில் எடுத்துட்டு என்ன பண்ண முடியாதுங்கிறத ப்ளஸ் அண்ட் மைனஸஸ் யோசிச்சுட்டு, ப்ளஸ்ஸு ஜாஸ்தி கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா இப்போ முடியாதுங்கிறத விட முடியுங்கிற விஷயங்கள் நிறையா இருக்கும். இப்போ நான் எடுத்துனேன்னா, இப்போ வீட்டில் கிச்சனில் ஒர்க் பண்ண முடியுமா? முடியும். இப்போ ஆஃபீஸில் போய் ஒர்க் பண்ணுறியா? முடியும். அண்ட் வெளியில் எங்காவது போறியா? யாராவது ஒருத்தர் கொஞ்சம் நமக்கு ஒரு ஹெல்ப் இருந்தால் முடியும். முடியாது, சயின்டிஃபிக்காக போய் நான் வந்து ஸ்பேஸில் வந்து ரிசர்ச் பண்ணுறேன், முடியாது. அந்த மாதிரி சில விஷயங்கள் முடியாமல் இருக்குது. எல்லாருக்கும் எல்லாமும் முடியுங்கிறது கிடையாது. முடியும் அப்படிங்கிற விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு அதே மாதிரியான பர்சன் கிட்ட இருக்கிறத விட நார்மல் பர்சன்ஸோட பழகிறச்சு நிறைய விஷயங்கள் நம்ம அவங்ககிட்ட இருந்து கற்றுக்கலாம். அதே போல் உங்களுக்கு வந்து திட்டமிடுதல், இந்த பிளான் பண்ணி நீங்கள் எல்லாம் பண்ணுவீங்களா? ஓரளவுக்கு. எப்போவுமே வந்து பிளான் பண்ணாமல் அது வடிவேலு காமெடி மாதிரி எடுத்து பிளான் பண்ணி பண்ணுறது. ஸோ பிளானிங் அவசியம்தான். ஏன்னா ஓரளவுக்கு நம்ம பிளான் பண்ணி பண்ணலைன்னா ரொம்ப பிரச்சனை. இப்போ காலம்பரை இந்த டைமுக்கு எழுந்துக்கணும், இது பண்ணணும், இப்படி நம்ம அதுவும் எக்ஸ்ட்ரா வந்து நம்ம நான் வந்து என்னுடைய ஸ்கெட்யூல் மாத்திரம் பிளான் பண்ண முடியாது. என் கூட வரவாளுடைய ஸ்கெட்யூலுக்கும் நான் அனுசரிச்சு போகணும். கரெக்ட். இப்போ நான் வந்து இப்போ இன்னைக்கு காலம்பரை ஒரு பிளேஸ்க்கு போகிறேன், ஆஃபீஸ்க்கு போகிறேன்னா என்னோட வர கலீக்கு அவளுக்கு என்ன டிஃபிகல்ட்டி இருக்கும், எந்த மாதிரி. இன்னொன்று என்னென்னா, நிறைய பேர்கிட்ட நம்ம எனக்கு வந்து இந்த மாதிரி இருக்குது, யாரும் ஹெல்ப்புக்கு வர மாட்டேன். நீ ஹெல்ப்புக்கு வரவாளை எப்படி நீ யூஸ் பண்ணுற, எப்படி வந்து அவளை வந்து ஹர்ட் பண்ணாமல் நீ பண்ணுறியா, அதுதான் எனக்கு கேள்வி. இப்போ 10 தடவை நம்ம வந்து கேட்குறோம், ஹெல்ப் பண்ணுறாலும் 11th டைம் அவளுக்கு ஏதோ ஒரு சின்ன டிஃபிகல்ட்டி இருக்கலாமே. ஆஃப்டர் ஆல் தேர் ஆர் ஹியூமன் திங்ஸ், ரைட்? ஸோ அந்த ஒரு சரிப்பா எனக்கு முடியல, எனக்கு கொஞ்சம் ஐ ஹேவ் சம் ஒர்க், கேன் வி டு இட் டுமாரோ? எஸ், வை நாட்? ஸோ அந்த பர்சன் நமக்கு யார் வந்து நமக்கு ஹெல்ப் பண்ண வராளோ அவளுடைய ஸ்கெட்யூலே மைண்டில் வச்சுட்டு பிளான் பண்ணோம்னா ஃபெயிலியர்ஸை ரொம்ப தவிர்க்கலாம். நம்ம சொன்னதான் இது பண்ணோம், நான் இப்படி போகணுன்னா போகணும், எனக்கு வந்து யாரும் ஹெல்ப் பண்ண மாட்டாங்க. கண்டிப்பாக நான் என்னை பொறுத்த வரைக்கும் நான் சொல்வேன், நிறைய நல்ல உள்ளங்கள் ஹெல்ப் பண்ணுறதுக்கு தயாராக இருக்காங்க. நம்ம வந்து எப்படி வந்து அவளை அணுகிறோங்கிறது தான் எனக்கு பிரச்சனை. இல்லை, நீங்கள் சொல்லும்போது சொன்னீங்க சமையல்லாம் நான் பண்ணிடுவேன். அப்போது வீட்டில் குக் பண்ணுறது நீங்கள் பண்ணிடுவீங்களா? எனக்கு வந்து அதான் அம்மா போனதுக்கப்புறம் பிரதர் போட்டினாரு. எங்கள் மம்மி அதாவது சிஸ்டரில் எனக்கு வீட்டுக்கு வரைச்சே அவள் 6 years old. அதுக்கப்புறம் அவளும் வந்து அதே வேவ்லென்த்தோட வருவாள். ஸோ நீ வந்து யாரையும் எதிர்பார்க்காதே, நீ வந்து உன்னோட காலைல நீ ஒத்துருமே இல்லைன்னா காலம்பரை எழுந்து ஒரு ரசம் கறியோ ஒரு சாம்பாரோ ஒரு பொங்கலோ ஒரு பண்ணுறதுக்கு கற்றுக்கோ. 15 yearsலேருந்து நான் சமைக்க ஆரம்பித்தேன். இப்போ ஒரு 10 yearsஆக பண்ணுறது. இதை கற்றுக்கோன்னு சொன்னது நீங்களா செல்ஃப் இன்ட்ரெஸ்ட்லையா, இல்லை உங்கள் அப்பா சொன்னாங்களா, இல்லை அம்மா சொன்னாங்களா? சிஸ்டர். ஓ, உங்களுக்கு. ஆமாம், நான் கேட்டேன். நான் வந்து பண்ணுறதுக்கு எனக்கு வந்து சின்னதுலேருந்தே எனக்கு வந்து நான் ஜாபுக்கு போகணும், நான் என்னுடைய
வந்து ஐ ஷுட் நாட் டிபெண்ட் ஆன் எனிவன். அது மேபி என்னுடைய வளர்ப்பு அப்படி இருந்ததா இல்லை என்னுடைய நேச்சரே அப்படியாங்கிறதுலாம் தெரியாது. பட் எனக்கு ரொம்ப டிபெண்டன்சி பிடிக்காது. ஐ வாண்ட் டு பி இண்டிபெண்டன்ட். இல்லை, உங்களோட இண்டிபெண்டன்சி எப்படி நீங்கள் கைலாஷ்க்கு போகும்போது அந்த ஹார்ஸ் போகிற வேல டெஃபினட்டாக உங்களை அனுப்ப முடியாதுன்னு எல்லாம் தடை செய்த பொழுது கூட இல்லை நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போன அந்த விதம், ஈவன் எங்களாலேயே அப்படியெல்லாம் போக முடியுமான்றது கொஞ்சம் டவுட் தான். அப்படி இருக்கும்போது உங்களுக்குள்ள அந்த அட்வென்ச்சர் குறித்து இருக்கக்கூடிய ஒரு ஆர்வம். எனக்கு ஆக்சுவலாக அட்வென்ச்சர் பண்ணு அப்படின்னா ரொம்ப பிடிக்கும். எனக்கு அந்த ஈவன் ரைட்ஸ் போக பிடிக்கும். அந்த சிவிலைசேஷன் ரைட்ஸ் எல்லாம் ரொம்ப பிடிக்கும். ஈவன் கைலாஷ் போகிறத கூட எல்லாருமே சொன்னது என்னன்னா, அது என்னன்னா ஒரு இப்படி ஒரு இன்ச்சு தான் இருக்கும். அந்த ஹார்ஸ் இப்படி கால் வச்சுன்னு போகும். நம்ம ரெண்டு சைட்லேயுமே வந்து 19,500 feet இது இருக்கும், டீப்பு. விழுந்தா ஒன்றும் கிடைக்காது. அவளே கேட்பா, அவங்களுக்கு பாடி வேணுமா, ஆஷ் வேணுமா, இன்ஃபர்மேஷன் போதும். பாடி வச்சு நான் வேணும் பண்ண போறா, பிரச்சனை இல்லை. ஆனால் இதெல்லாம் சொல்றதுக்கு உண்மையிலே தைரியம் வேணும். அது ஒன்றுமே சொல்றது இல்லை. உங்களுடைய மனோ தைரியத்துக்கு சான்ஸே இல்லை. கடவுள் நமக்கு வந்து கொடுத்துருக்கிற திறமையை வந்து மற்றவாளுக்காக யூஸ் பண்ணுறதுக்கு தயங்கக்கூடாது, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ரெண்டாவது, நமக்கு வந்து படைச்ச கடவுளுக்கு தெரியாதா நம்மளை சேஃபாக கூட்டின்னு போகிறதுக்கோ இல்லை வந்து நம்மளை பார்த்துக்கிறதுக்கோ அவருக்கு தெரியும். அந்த ஐ ஷுட் பி வெரி அபவுட். கரெக்ட். இப்போ என்னன்னா, எங்கள் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு டேக் ஹோம் மெசேஜாக நீங்கள் என்ன கொடுக்க போகிறீங்க? ரத்தின சுருக்கமாக நீங்கள் எங்கள் பிள்ளைங்களுக்கு சொல்லுங்களேன். மேபி ஒரு 3 points சொல்லுங்களேன். ஃபஸ்ட்டு பாயிண்ட் வந்து தைரியமாக ஃபேஸ் பண்ணுவோம். அண்ட் ரெண்டாவது முக்கியமான விஷயம் என்னென்னா, உங்களுக்குள்ள என்ன திறமை ஒழிஞ்சிருக்கு அப்படிங்கிறத மற்றவாளை விட நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். நான் இது ஆகிறேன், நான் அதாகிறேன், ஐஏஎஸ் ஆகிறேன், ஐபிஎஸ் ஆகிறேன், லாயர் ஆகிறேன், ஓகே. உங்களோட ஏதோ ஒரு சப்ஜெக்டில் ஏதோ ஒரு இடத்துல நம்ம மனசு நிற்கும். அது எந்த இடத்துல போய் அந்த மனசு நிற்கிறதுங்கிறத கண்டுபிடிச்சு நீங்களே உங்களுடைய திறமையை வெளிப்படுத்திக்கோங்க. லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட், எல்லாரோடையும் வந்து அனுசரணையாக பழகணும். அப்போ நிறைய விஷயங்கள் நம்ம கற்றுக்கணும். தேங்க்யூ ஸோ மச். இவ்வளோ அழகாக அருமையாக அந்த 3 points ரொம்ப அழகாக ஸ்ட்ரெஸ் பண்ணி, மெயினாக வந்து அனுசரணை அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம்னு. ஏன்னா நாங்களுமே இந்த ஸ்டூடெண்ட்ஸை அப்சர்வ் பண்ணி பார்க்கும்போது அவங்க கொஞ்சம் அவங்களுக்குள்ள ஒன்றா சேர்ந்து இருக்கிறாங்க. அவங்க மற்றவங்க கூட அவ்வளோக்கு பழகிறது இல்லை. அதே போல் வந்து அந்த அவங்களுக்குள்ள ஒரு தாழ்வு மனப்பான்மை இருக்கிற மாதிரி இருக்குது. இதெல்லாம் நாங்கள் பார்க்குறோம். இதெல்லாம் நம்மளால முடியாது அப்படின்னு அவங்க தயங்குறத பார்க்குறோம். டெஃபினட்டாக எங்கள் கல்லூரியில் உள்ள விஷுவலி சேலஞ்ச் சில்ட்ரனுக்கு இது வந்து ஒரு பெரிய ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும்ன்றதுல கொஞ்சம் கூட சந்தேகமே இல்லை. டெஃபினட்டாக நாங்கள் இன்னும் பலவித கோணங்களில் உங்களை சந்திப்போம். இது மட்டுமா எங்கள் கூட உட்காந்து உங்கள் டைமை, வேல்யூபிள் டைமை ஸ்பெண்ட் பண்ணி இவ்வளோ அழகாக எங்களுக்கு ஷேர் பண்ணதுக்காக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த ஒரு வாய்ப்பை கொடுத்ததுக்கு ராணிமேரி கல்லூரி சார்ந்த அனைத்து ஆசிரியர்களுக்கும், முக்கியமாக உங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. என்னுடைய அனுபவங்கள் வந்து மற்றவர்களுக்கு ஒரு சின்ன ஒரு குறிப்பினையை கொடுக்க போகுது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பட் நான் பெற்ற அனுபவங்களோ, நான் பெற்ற விருதுகளோ, நான் சாதித்ததோ எதுவுமே கிடையாது. எல்லாம் என்னுடைய குருநாதர், எல்லாம் என்னுடைய குருவனுடைய பாதத்தில் தான் சமர்ப்பிக்கிறதுக்காக இருக்கும். ஸோ அது எல்லாமே அவருக்கு சார்ந்தது. தப்பு ஏதாவது இருந்தால் அது. ஸோ இந்த வாய்ப்படைத்த அனைத்து நல்ல உணர்வுகளுக்கும் நன்றி பாராட்டி பெறுகிறேன். இவ்வளோ அழகாக வந்துட்டோம். உங்களுடைய இனிமையான குரலை நாங்கள் கேட்கலன்னா எப்படி? பாரதியாரோட மனதில் உறுதி வேண்டும், அது ஒரு 4 லைன் பாடினா கூட எல்லாருக்கும் ரொம்ப உற்சாகமாக இருக்கு. மனதில் உறுதி வேண்டும், வாக்கினிலே இனிமை வேண்டும், நினைவு நல்லது வேண்டும், நெருங்கின பொருள் கைப்பட வேண்டும். மனதில் உறுதி வேண்டும், வாக்கினிலே இனிமை வேண்டும், நினைவு நல்லது வேண்டும், நெருங்கின பொருள் கைப்பட வேண்டும், மனதில் உறுதி வேண்டும்.
இன்டர்வியூக்கு மேல உங்களுடைய இசை எங்களை எங்கேயோ கொண்டு போயிடுச்சு. மிக்க நன்றி.